ஓகே. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற கன்செப்ட் பிள்ளைகள் முக்கியமான ஒரு கன்செப்ட். தமிழ்ல நாங்க சொல்லுவோம் கூட்டி தர்க்க சுற்று அப்படின்னு சொல்லி. கூட்டி, ரைட்? கூட்டி அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல நாங்க அடர் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டி. இங்கிலீஷ்ல யார் பிள்ளைகள்? அடர். அடர் அப்படின்னு சொன்னா யாருண்டா, எங்கட சிபியூல இன்னைக்கு லேட்டஸ்டான சிபியூ நாங்க கட்டமைக்கிற டைம்ல அந்த சிபியூக்குள்ள பூலியன் பெருமானங்களை, பெறுமதிகளை, இன்புட்ஸை கூட்டுவதற்குன்னு சொல்லி காணப்படக்கூடிய ஒரு தர்க்க சுற்றுத்தான் அடர். உங்களோட சிபியூக்குள்ள பெருமானங்களை கூட்டுறதுக்காக காணப்படக்கூடிய ஒரு தர்க்க சுற்று. கிளியர்? இந்த அடர்ல பிள்ளைகள் 2 விதமான அடர் இருக்கு. எத்தனை டைப்? 2 டைப். ஒன்று அரை கூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அரை கூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஃப் அடர். பிள்ளைகள் ஹாஃப் அடர். ரெண்டாவது முழு கூட்டி என்று சொல்லி ஒன்று இருக்கு. முழு கூட்டி அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் ஃபுல் அடர். ரைட்? ஒன்று ஹாஃப் அடர், நெக்ஸ்ட் எங்களுக்கு ஃபுல் அடர். ரைட்? இதுல நாங்க கூட்டி செயற்பாடு எடுப்போமாக இருந்தா, எந்த ஒரு அடர் செயற்பாடு எடுத்தாலும் பிள்ளைகள் அடர் செயற்பாட்டுல 2 விதமான விளைவுகள் எங்களுக்கு கிடைக்கும். 2 விதமான அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கும் காமனா. அது என்ன அடரா இருந்தாலும் சரிதான். ஹாஃப் அடரா இருந்தாலும் சரி, ஃபுல் அடராக இருந்தாலும் சரி. அதுல முதலாவது விளைவை நாங்க சொல்லுவோம் கூட்டல் பெருமானம். இங்கிலீஷ்ல நாங்க சம் என்று சொல்லுவோம். ஷார்ட் ஆயுத பிள்ளைகள் லெஸ் என்று போடலாம். ரெண்டாவது அவுட்புட்டை நாங்க சொல்லுவோம் கேரி அவுட் என்று சொல்லி. என்ன பெருமானம்? கேரி அவுட். அந்த கேரி அவுட்டை நாங்க எப்படி போடுவோம்னா இங்கிலீஷ்ல ஷார்ட்டா சி அவுட் என்று சொல்லி போடுவோம் பிள்ளைகள். சி அவுட். ஓகே. ஒன்று சம், ரெண்டாவது யாரு? கேரி. அந்த கேரியை நாங்க கேரி அவுட்னு கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கேரி என்று போட்டாலும் ஒண்ணுதான், கேரி அவுட் என்று போட்டாலும் ஒண்ணுதான் பிள்ளைகள். சம்மும் கேரியும். ஓகே. அது எந்த அடரா இருந்தாலும் சரிதான். ஸோ எங்களுக்கு ஹாஃப் அடருக்கும் ஃபுல் அடருக்கும் இடையில என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹாஃப் அடரானது 2 உள்ளீடுகளை பெற்று அந்த 2 உள்ளீடுகளை கூட்டும். ஓகே. ஃபுல் அடர் யாருன்னு பார்த்தா பிள்ளைகள், ஃபுல் அடர் 3 உள்ளீடுகளை எடுத்து அந்த 3 உள்ளீடுகளை கூட்டும். கிளியர்? அப்ப 2 உள்ளீடுகளை கூட்டக்கூடிய தர்க்க சுற்று எங்களுக்கு ஹாஃப் அடர், 3 உள்ளீடுகளை கூட்டக்கூடிய தர்க்க சுற்று ஃபுல் அடர். வெரி சிம்பிளா, ஈஸியா, ஸ்லோவா டீச் பண்ண போறேன் ஹாஃப் அடரை, ஃபுல் அடரை. அழகா விளங்கி எடுங்க பிள்ளைகள். உங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் எனக்கு முக்கியம். ரைட்? ஸோ யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம தயங்காம கேட்டுக்கொள்ளுங்க. அழகா நான் விளங்கப்படுத்திட்டு போறேன். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பிள்ளைகள். அரை கூட்டி அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல நாங்க எப்படி சொல்லுவோம்? ஹாஃப் அடர். தேவையானதை நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியா? ரைட். ஸோ எக்ஸாம்பிள் பிள்ளைகள் நாங்க பார்த்திருக்கோம் ஹாஃப் அடர்ங்கிறது 2 இன்புட்டை கூடக்கூடிய இல்லையா? ரைட். அந்த 2 இன்புட்டை நான் ஏபி அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். இது எங்களோட உள்ளீடு. 2 விதமான விளைவு கிடைக்கும் என்று பார்த்திருக்கோம் பிள்ளைகள். அதுல ஒன்று யாரு? ஒன்று சம் என்கிற விளைவு, ரெண்டாவது கேரி என்று சொல்லக்கூடிய விளைவு. கேரி. ஓகே. நாங்க எஸ்எம் சிஎம் கூட போடலாம், கேஸ் இல்ல. அப்ப ட்ரூத் டேபிள்ல எத்தனை லைன் வரும் சொல்லுங்க? 2 இன்புட் இருக்கு பிள்ளைகள். அப்ப எத்தனை லைன்ஸ் எங்களுக்கு வரப்போகுது? எனிபடி? 4 லைன். வெரி குட். 4. அந்த 4 லைனையும் நான் போடுறேன் பாருங்க. லைன் நம்பர் 1, 2 and then 3 and then 4. ரைட்? வெரி சிம்பிளா. இதுல பாருங்க பிள்ளைகள், நாங்க வளமையான பாயிண்ட் தான். சைஃபர் உண்டு. நீங்க 2 தரம் 0, 2 தரம் 1. இன்கேஸ் நீங்க 1010 போட்டா பிள்ளைகள் முன்னுக்கு போகல 1100. கேஸ் இல்ல. ரைட்? எங்களுக்கு சம்ங்கிறது பிள்ளைகள் ரியல் பைனரி கூட்டல். ரைட்? அதாவது நாங்க சைஃபரை கூட்டினா சைஃபர் பிள்ளைகள் முன்னுக்கு ஏதாச்சும் பெருமானம் போகுமா? எதுவும் போகாது. அப்ப இங்க எனக்கு என்ன? சைஃபர். பட் நாங்க ஒன்றோட கூட்டினா பிள்ளைகள் பைனரியில, எனிபடி சொல்லுங்க அப்போ, ஒன்றோட கூட்டினா பைனரியில சைஃபரை போட்டோம்னா முன்னுக்கு எத்தனை போகும் பிள்ளைகள்? முன்னுக்கு 1 போகும். 1 கூட்டினா 0, முன்னுக்கு 1 போகும். இது எங்களுக்கு சம்பெருமானம். இது எங்களுக்கு என்ன பெருமானம்? சம்பெருமானம். இந்த முன்னுக்கு போற இந்த ஒன்று இருக்கலா, இவர் தான் பிள்ளைகள் எங்களுக்கு யாரா இருப்பாருண்டா கேரி என்று சொல்லக்கூடிய பெருமானம். கிளியர்? இப்ப நீங்க சொல்லுங்க, முதலாவது ஸ்டெப்ஸ்ல சைஃபரை கூட்டினா யாரு வரும் பிள்ளைகள்? சைஃபர். முன்னுக்கு எதுவும் போகுமா? போகாது. அப்ப இவர் யாரு? சைஃபர்.
இந்த லைன்ல சொல்லுங்க அப்போ சைஃபரோட ஒன்றை கூட்டினா என்ன வரும் பிள்ளைகள்? ஒன்று. முன்னுக்கு எதுவும் போகுமா? போகாது. ஒன்னோட சைஃபரை கூட்டினா ஒன்று, முன்னுக்கு எதுவும் போகுமா? போகாது. ஆனா ஒன்றோட ஒன்றை கூட்டினா சைஃபர் முன்னுக்கு கொண்டு போகும். நான் போட்ட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு ஓகேவா பிள்ளைகள்? நான் போட்ட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு ஓகேவா? ஓகே. ரைட். இதுல பாத்துக்கோங்க. இதுல சம் வந்து பிள்ளைகள், எங்கட சம் வந்து என்ன கேட்டுக்கு சமனா இருக்கு? எனிபடி? XOR. வெரி குட். எக்ஸோர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒற்றை எண்கள்ல ஒன்று வந்தா எனக்கு வெளியீடு ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஒற்றை எண்கள்ல ஒன்று வந்தா வெளியீடு ஒன்று வரணும்னா அது என்ன கேட் பிள்ளைகள்? எக்ஸோர் கேட். அப்ப கேரியாருக்கு சமனா இருக்கு பிள்ளைகள்? அண்ட் கேட். அண்ட் கேட்டுக்கு. வெரி குட். அண்ட் கேட்டுக்கு எப்படி மதிச்சீங்க? ஏக்கும் பிக்கும் ஒன்று வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வெளியீடு ஒன்று வந்திருக்கு. மற்ற டைம் எல்லாம் யார் பிள்ளைகள்? 0. கிளியர்? ரைட். சோ இந்த ட்ரூத் டேபிள் அடிப்படையில் நாங்க சொல்லலாம் எங்களுக்கு ஹாஃப் அடர்ல ரைட் ரைட் ஹியர் எங்களுக்கு ஹாஃப் அடர்ல பிள்ளைகள் சம் என்று சொல்லக்கூடியது சம்ங்கிறது எக்ஸோருக்கு சமனாகவும் இந்த கேரி அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளைகள் எங்களுக்கு அண்ட் கேட்டுக்கு சமனாகவும் காணப்படும். என்ன கேட்டுக்கு? அண்ட் கேட்டுக்கு. சம் வந்து எக்ஸோருக்கும் கேரி அவுட் வந்து எங்களுக்கு அண்ட் கேட்டுக்கு சமனாகவும் காணப்படும். ரைட். இதை பேஸ் பண்ணி தான் பிள்ளைகள் நாங்க செய்ய போறோம் மற்ற பாட்டு. ஓகே. இதுல யாருக்கு டவுட் இருக்கா? எனிபடி? chatல போட்டீங்கன்னா காணுமா? தேவையான நோட் பண்ணுங்க, நான் போர்டை கிளீன் பண்ண போறேன். ஓகே, நான் இந்த பார்ட் அவ்வளோத்தையும் ரேஸ் பண்றேன்னா ஓகே. இதுல பாத்துக்கோங்க, நாங்க செய்கூட கேரலாம் பிள்ளைகள். யூஸ்ஃபுல்லான செய்கூட தானா? எங்களுக்கு ஏபின்னு சொல்லி 2 இன்புட் இருக்கு இல்லையா? ஏ அண்ட் தென் பி. ரைட். இது எங்களுக்கு இன்புட். ரைட். இது கேஸ் இல்ல. முதலாவது அவுட்புட் எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? சம். சம் யாருக்கு சமன்? எக்ஸோருக்கு. இப்போ நாங்க போடலாம் பாருங்க. ஏ அண்ட் தென் பி. இவரை நான் யாரு கூட கனெக்ட் பண்ண போறோம் பிள்ளைகள்? எக்ஸோர் கேட்டு கூடாக. அப்ப இது எங்களுக்கு யாரு? சம். கேரி எங்களுக்கு அண்ட் கேட்டுக்கு சமன் பிள்ளைகள். அப்ப ஏஐயும் பிஐ நான் யாரு கூட பாஸ் பண்ணணும்? அண்ட் கேட்டு கூடாக. அப்ப இதனால வர அவுட்புட் எங்களுக்கு யாரு? கேரி அவுட். கிளியர்? இது பேசிக்கான ஹாஃப் அடருக்கான செய்கூட்டு. எப்படி மதிச்சீங்க? ஏயும் பியும் ரெண்டு இன்புட் தான் பயன்படுத்திருக்கேன். அதுல ஏயும் பியும் பிள்ளைகள் எக்ஸோரு கூட போகும்னா அது யாருக்கு சமன்? சம்முக்கு சமன். ஏயும் பியும் அண்ட் கூட போகும்னா அது யாருக்கு சமன்? கேரி அவுட்டுக்கு எங்களுக்கு சமன். ரைட். ஒருவேளை கொஸ்டின் கேட்கிறாங்க பிள்ளைகள், ஹாஃப் அடருக்கான சேக்யூட்டர் யாருக்கான? ஹாஃப் அடருக்கான சேக்யூட்டர் அண்ட் ஓர் நொட்படலைகளை மாத்திரம் பயன்படுத்தி வரைகன்னு சொன்னா நீங்க இந்த எக்ஸோர் கேட்டை பயன்படுத்தலாமா? இயலாது. அண்டோர் நொட்டை மாத்திரம் பயன்படுத்திக்கிறீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸோர் கேட்டை நாங்க யூஸ் பண்ண இயலாது. சோ இந்த டைம் நாங்க என்ன பண்ணலாம்டா, எக்ஸோருக்கு சமனான சொப்கோவை நாங்க படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? ஏ பார் பி சக ஏ பி பார். அதே மாதிரி பொஸ்கோவை இருக்கு பிள்ளைகள், ஏ சக பி இன்டூ ஏ பார் சக பி பார். ஞாபகம் இருக்கோ தெரியாது? இந்த கோவையை நாங்க பயன்படுத்தி கீறலாமா இல்லையா? கீறலாம். எப்படி கீற பிள்ளைகள்? நெருங்கும். எங்களுக்கு ஏபி என்று சொல்லி 2 இன்புட் இருக்கு கேஸ்ல. இந்த எக்ஸோருக்கு பதிலா நான் எக்ஸோருக்கு சமனான சொப்பை பயன்படுத்த போறேன். அப்ப எப்படி வரப்போது? ஏ பார் பி. கிளியர்? அண்ட் நீங்கள் ஏ, இது யாரு பிள்ளைகள்? பி பார். ஓகே. இது ரெண்டும் யாரு கூட போகுது? ஆர் கேட்டு கூடாக. அப்ப இங்க வாழ்றது யாருக்கு இருக்கு பிள்ளைகள்? சம்முக்கு. பிகாஸ் இது எங்களுக்கு எக்ஸோருக்கு சமனான சொப்போவைனே. கேரி அவுட் யாரு பிள்ளைகள்? அண்ட் கேட்டு கூட போகுது. அப்ப இது எங்களுக்கு யாரு? கேரி அவுட். இதே மாதிரி நீங்க எக்ஸோருக்கு சமனான பொஸ்ஸை பயன்படுத்திக்கிறலாமா இல்லையா? கீறலாமா இல்லையா? ரைட். ஓகே.
சோ இவ்வளவுதான் ஹாஃப் ஆர்டர் பிள்ளைகள், கஷ்டம் இல்ல. இப்போ நான் ஃபுல் ஆர்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஃபுல் ஆர்டரா? ஃபுல் ஆர்டர் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் முழு கூட்டி இல்லையா? ஃபுல் ஆர்டர் முழு கூட்டி. இது 3 இலக்கங்களை கூட்டும் பிள்ளைகள். A என்கிற இன்புட், B என்கிற இன்புட், நான் கேரி இன் எடுக்கனா C இன். இது எப்படி நாங்க போடுவோம்? கேரி இன், ரைட்? அங்க 2 விளைவுங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். ஒன்று சம் என்கிற விளைவு, அடுத்து யார் எங்களுக்கு கேரி அவுட் என்கிற விளைவு, ரைட்? சோ இங்க எங்களுக்கு 3 இன்புட் சொன்னா 8 லைன்ஸ் வரப்போகுது பிள்ளைகள். கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு, சார் ஹாஃப் ஆர்டரை NAND கேட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி காட்டுங்களேன். ஷுவர், நான் let me draw that. ரைட், ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதை செஞ்சு காட்டிட்டு வரேன்னா ஹாஃப் ஆர்டருக்கான செய்கூட்டை NAND கேட்டை மாத்திரம் பயன்படுத்தி கிரட்டுமா? NAND only. ஸோ நாங்கள் NAND மாத்திரம் பயன்படுத்தணும்ன்ற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க திங்க் பண்ணணும். நாங்க XOR பயன்படுத்தி இயலாது, பட் அதற்கு சமனான சொப் அல்லது பொஸ்ஸை பயன்படுத்தி கிரலாம். நாங்க சொப்படுத்தமாக இருந்த பிள்ளைகள் A பார் B சக AB பார், இதுதான் XORக்கு சமனான சொப். கிளியர்? ஸோ இங்க இருங்க, AB என்று சொல்லி 2 விதமான யூனிவர்சல் கேட்ஸ் உங்களுக்கு கடைசியா படிப்பிச்சு விடுவேன் எப்படி கீறேன்னு சொல்லி, ரைட்? இதுல A பார் என்ற பிள்ளைகள் NAND சார்ந்த நோட் பண்ண போறேன். A பார் அண்ட் தென் B என்று சொன்ன பிள்ளைகள் இது எங்களுக்கு B கேஸ்லயே, ரைட்? NAND கேட். AB பார் சொன்னா இது எங்களுக்கு A அண்ட் தென் இது எங்களுக்கு B பார். ஓகே, இது யார பிள்ளைகள்? இது எங்களுக்கு NAND கேட். இது ரெண்டையும் டைரக்டா யாரு கூட பாஸ் பண்றேன்? ஒரு NAND கூடாக. ஓகே, இது எங்களுக்கு யாருக்கு ஈக்குவல்? சம்முக்கு ஈக்குவல். செக் பண்ணி பாருங்க. இது கூடாக வாத பிள்ளைகள் A பார் B முழுவதின் பார், இது எங்களுக்கு AB பார் முழுவதின் பார். அங்கால போக்குள்ள பிள்ளைகள் A பார் B முழுவதின் பார் இன்டு AB பார் முழுவதின் பார் இன்டு முழுவதின் பார். இது யாருக்கு ஈக்குவல்? A பார் B டபுள் பார் சக AB பார் டபுள் பார். டபுள் பார் ரெண்டும் கேன்சல் ஆன பிள்ளைகள் எங்களுக்கு A பார் B சக AB பார் அப்படின்னு சொல்லி வருவார். வந்துட்டா இல்லையா? வந்துட்டு சம். கேரி அவுட் சிம்பிள் பிள்ளைகள் எங்களுக்கு A B வந்து நாங்க NAND கூட வழங்கினா AB முழுவதின் பார், அந்த பார கலட்டத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு NAND போடுறேன். ஓகே, இது எங்களுக்கு கேரி. இஸ் இட் கிளியர்? இது நான் ஸ்பீடா செஞ்சுட்டு போயிட்டோம் பிள்ளைகள். நான் உங்களுக்கு யூனிவர்சல் கேட்ஸ் தனியா பண்ண அப்படி ட்ரா பண்றேன்னு சொல்லி சிம்பிளா அது கடைசியா நாங்க பார்ப்போம். இப்ப நீங்க கேட்டதுக்காக ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இஸ் இட் கிளியர்? டவுட் கேட்டால் ஓகேவா? ஓகே, நான் வந்து ஃபுல் ஆர்டர் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஃபுல் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் முழு கூட்டி என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். ஃபுல் ஆர்டர்ன்றது ஒரு முழு கூட்டி. முழு கூட்டி என்ன பிள்ளைகள் 3 இன்புட்டை கூட்டுவாரு. A என்கிற இன்புட் இருக்கு பாருங்க, B என்கிற இன்புட் இருக்கு, C என்கிற ஒரு இன்புட் இருக்கு, எங்களுக்கு சம் கேரி என்று சொல்லி பிள்ளைகள் 2 விதமான அவுட்புட் இருக்கு. ஸோ நான் இதை கேரி அவுட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ நாங்க ட்விஸ்ட் டேபிள்ல போடலாம் பாருங்க. ரைட், எங்களுக்கு 8 லைன் வரப்போகுது பிள்ளைகள். ரைட், இருங்க. சைஃபர் உண்டு, சைஃபர் உண்டு, சைஃபர் உண்டு, சைஃபர் உண்டு. ஏர் 2 தரம் 0, 2 தரம் உண்டு, 0011, 0011. இங்கால 4 டைம்ஸ் 0, 4 டைம்ஸ் 1. ரைட், கூடுங்க பண்ணீங்க. 3 0வையும் கூட்டின பிள்ளைகள் யார் வரப்போது? சம் 0. கேரி அவுட் முன்னுக்கு யாரும் போகாது. சைஃபர் சைஃபர் உண்டை கூட்டினா உண்டு, முன்னுக்கு யாரும் போகாது. சைஃபர் உண்டு சைஃபரை கூட்டினா உண்டு, முன்னுக்கு யாரும் போகாது. ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா சைஃபர் முன்னுக்கு கொண்டு போகும். ரைட், ஒன்று மட்டும்தான் பிள்ளைகள் கூட்டப்படுது, அப்போ ஒன்று அங்கால எதுவும் போகாது. ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா சைஃபர் முன்னு கொண்டு போகும், ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா சைஃபர் முன்னு கொண்டு போகும். 3 தரம் கொண்டு வந்த பிள்ளைகள் ஒன்றை போட்டீங்கன்னா முன்னு கொண்டு போகும். ரைட், இதுங்கிற சாதாரணமான பைனரி கூட்டல். ரைட், இப்ப சொல்லுங்க நீங்க இதை பேஸ் பண்ணி சம் யாருக்கு சமன் பிள்ளைகள்? சம் யாருக்கு சமன்? ஃபுல் ஆர்டர்ல சம் யாருக்கு சமன்?
XOR. வெரி குட். ஃபுல் ஆர்டர்லையும் சம் யாருக்கு சமன் சொன்னா எக்ஸோருக்கு சமன். காரணம் எங்களுக்கு இங்க பாருங்க பிள்ளைகள், ஒற்றை எண்கள்ல ஒன்று வந்தா வெளியீடு ஒன்று வந்திருக்கு. சி ஒன்று ஒன்று, இரட்டை எண்ணில் வருது பிள்ளைகள் 0. இங்க எங்களுக்கு ஒரு தரம் போகுது பாருங்க ஒன்று, இங்க எங்களுக்கு 2 தரம் போகுது 0, இங்க 2 தரம் 0, இங்க 3 தரங்கள் ஒன்று போனா எங்களுக்கு வெளியீடு வந்து ஒன்று. அப்போ ஒற்றை எண்கள்ல ஒன்றுகள் வழங்கப்பட்டால் வெளியீடு எங்களுக்கு ஒன்று வரும். அது யாரு பிள்ளைகள்? எக்ஸோர். இப்ப கேரி அவுட் யாருக்கு சமன்? கேரி அவுட் யாருக்கு சமன்? A into B plus B into C plus A into C. ரைட், நீங்க படிச்சிருக்கீங்க. ரைட், அது சொல்லுங்க. கேரி அவுட் யாருக்கு சமன்? XNOR gate. நோ ஓ கேட்டுக்கா சார். நோ. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எங்களுக்கு கேரி அவுட் பிள்ளைகள் அண்ட் கேட்டுக்கு சமனா இருந்தா, அண்ட் கேட் என்ன சொல்லுது? எல்லா இன்புட்ஸும் ஒன்று வந்தால் மாத்திரம்தான் வெளியீடு ஒன்று வரணும். மற்ற டைம் எல்லாம் யாரு பிள்ளைகள்? 0. அப்படி என்ன எங்களுக்கு அடியில ஒன்று வந்தது, ஓகே ரைட். பட் இவங்களுக்கு எப்படி வரையலாது. அப்ப இது அண்ட் இல்ல. அப்ப நேண்ட் ஆண்டு பார்த்தா பிள்ளைகள் நேண்ட் ஆப்போசிட்டா வந்திருக்கணுமே. இதுக்கு 0 வந்து மத்தது கொண்டு வந்திருக்கணும். ஸோ எங்களுக்கு ஓர் கேட் ஆண்டு செக் பண்ணுங்க. ஓர் கேட் ஆண்டு சொல்லி செக் பண்ணி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஓர் அண்டா எங்களுக்கு எல்லாம் 0 வந்தால்தான் 0 வரணும். மற்ற டைம் எல்லாம் ஒன்று வரணுமே, அப்படியும் வரல. அப்ப நோ ரெண்டா அதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கணும், அதுவும் எங்களுக்கு வரல. எக்ஸோ ரெண்டா சம்ட ரிசல்ட் மாதிரி வந்திருக்கணும், அப்ப எக்ஸோரும் இல்ல. எக்ஸ்னோ ரெண்டா சம்ட ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கணும், அதுவும் வரல. அப்ப இது எந்த கேட்டுக்கும் சமன் இல்ல பிள்ளைகள். இது யாருக்கு சமன் என்றால் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவைக்கு சமன். எப்படி? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிங்கிற கோவைக்கு சமன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சம் வந்து எக்ஸோருக்கும் கேரி அவுட் வந்த பிள்ளைகள் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிங்கிற கோவைக்கு சமன். இவங்க நிறைய பார்க்கணும்டா பிள்ளைகள், பழமை போட்டுக்கொள்ளுங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏபி, அங்கால போடுங்க பிசி, அங்கால போடுங்க ஏசி, அங்கால போடுங்க ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. அப்படின்னு சொன்னா நாங்க போடுற கொலம்ட ரிசல்ட்டும் அவரோட ரிசல்ட்டும் எங்களுக்கு சமனா வந்தா பிள்ளைகள் நாங்க சொன்னது கரெக்ட். சரியா பிள்ளையா? இல்லைன்னு சொன்னா நாங்க சொன்னது பிள்ளை. ஏபின்னு சொன்ன பிள்ளைகள் ஏயால பிஏ பெருக்கப்புறம் ஏக்கு முதல் 4 இடமும் எங்களுக்கு 0 வந்திருக்கு. அப்ப பெருக்குனாலும் என்ன வரும் பிள்ளைகள்? 0. பிக்கு 2 ஸ்டெப்ஸும் 0 வந்திருக்கு, பெருக்குனாலும் 0. கடைசி 2 ஸ்டெப்ஸும் மாத்திரம் 1. ஓகே, அதே மாதிரி பாருங்க பிசி இருக்கு, பிக்கு இந்த 2 இடமும் வந்து 0 பிள்ளைகள், அப்ப பெருக்குனாலும் 0. சிக்கு அடுத்த ஸ்டெப் 0 பெருக்குனாலும் 0, இங்க 1. பிக்கு 2 இடமும் 0, சிக்கு 0, இங்க மட்டும் 1. ரைட். ஏசின்னு சொன்ன பிள்ளைகள் ஏக்கு 4 ஸ்டெப்லயும் வந்து 0 இருக்கு, பெருக்குனாலும் 0 தான் வரும். ரைட். எங்களுக்கு 5வது ஸ்டெப்பை செக் பண்ணி பாருங்க. சிக்கு வந்து 0 இருக்கு, அதனால பெருக்குனாலும் 0. இங்க எனக்கு 1, இங்க எனக்கு 0, இங்க எனக்கு 1. இப்ப ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி என்ற பிள்ளைகள் 3 0வையும் கூட்டினா 0, இங்க 0. ரைட். அதே மாதிரி இங்க 0, 0 1 0 கூட்டினா 1, 0 0 0 0, இங்க எனக்கு 1, இங்க எனக்கு 1, இங்க எனக்கு 1. ஓகே, இப்ப செக் பண்ணுங்க. கேரி அவுட் இந்த ரிசல்ட்டும் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி இந்த ரிசல்ட்டும் சேமா இல்லையா? சேம். கிளியர்? 2 பேருக்குமான ரிசல்ட் எங்களுக்கு சேம் பிள்ளைகள். சேம்ங்கிறதால நாங்க சொல்லலாம், நாங்க அழகா சொல்லலாம் பாருங்க. எங்கட ஃபுல் அடர்ல சம்ங்கிறது எக்ஸோருக்கு சமன். ஓகே, கேரி அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள், கேரி அவுட் வந்து ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிக்கு சமன். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிக்கு சமன். ஓகே, அப்ப இவருக்கான சேக்யூட் இருக்கிற சொன்ன பிள்ளைகள், சேக்யூட் நாங்க அழகாக்கிறலாம், வெரி சிம்பிளா இருக்கிறலாம் பாருங்க. கஷ்டம் இல்ல இந்த சேக்யூட். ரைட். இப்ப நான் ஏ போறோம் பாருங்க, ஏ. இந்த இடத்துல போறோம் பாருங்க பி, அண்ட் நீங்க போறோம் பாருங்க சி. இது நாங்க கேரி இன் கூட போடலாம், பிரச்சனை இல்ல. ரைட். இது எங்களுக்கு இவர் லைன், இது பி லைன், அண்ட் இவர் யாரு பிள்ளைகள்? ஏட லைன். எங்களுக்கு சம் யாருக்கு சமன்? எக்ஸோ இருக்கு. அப்படின்னா ஏ இருக்கு பாருங்க, ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி. இது யாரு பிள்ளைகள்? எங்கட சம். எக்ஸோர் கேட்டு நீங்க அழகா போடுவீங்க. ஓகே, ரைட். இது யாருக்கு சமன்?
சம்முக்கு சமன். ஃபைன். கேரி அவுட் யாருக்கு சமன் அப்படிகள்? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிக்கு சமன். ஸோ இந்த இடத்துல ஏ இன்டூ பி, ஓகே, பெருக்கணும் அப்படிகள் நாங்கள் யூஸ் பண்றது அண்ட் கேட். பிசின்னு சொன்ன அப்படிகள் பியோட நாங்கள் சியை பெருக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு நாங்கள் யூஸ் பண்றது யாரு? அண்ட் கேட். ஏசின்னு சொன்னா ஏயோட சியை பெருக்கணும், ஏ அண்ட் தென் இந்த இடத்துல சி, இது ரெண்டையும் நாங்கள் பெருக்கிறோம், இது எங்களுக்கு ஏசி. இப்போ மூணையும் நாங்கள் கூட்டணும் பிள்ளைகள், கூட்டுறதுக்காக யூஸ் பண்றது யாரு? ஆர் கேட். அப்ப இது மூணையும் நாங்கள் யாரு கூட வழங்கும் பிள்ளைகள்? ஒரு ஓர் கேட்டு கூட. அப்ப இது எங்களுக்கு யாரு? கேரி அவுட். இஸ் இட் கிளியர்? கிளியரா? ஓகே சார். ரைட். இன்னொரு விதமா எங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னா இப்படி கேட்பாங்க. எப்படி? அரை கூட்டிக்கான தர்க்க சுற்றை. அரை கூட்டிக்கான தர்க்க சுற்றை இரண்டு, சாரி, முழு கூட்டிக்கான தர்க்க சுற்றையா, முழு கூட்டிக்கான தர்க்க சுற்றை இரண்டு அரை கூட்டியை பயன்படுத்தி வரைக. அரை கூட்டியை பயன்படுத்தி வரைக. இப்படி கேட்கலாம். ரைட். ஒரு ஃபுல் அடருக்கான சர்க்யூட்டை ரெண்டு ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பிள்ளைகள் ஹாஃப் அடர்ல எத்தனை இன்புட்ஸ் போகும் மேக்சிமம்? ஹாஃப் அடர்ல ரெண்டு இன்புட்ஸ். ஃபுல் அடர்ல எத்தனை போகும்? 3 இன்புட்ஸ். நாங்க ரெண்டு ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி யாரை கிளப்புறோம்? ஃபுல் அடரை கிளப்புறோம். ரைட். டன். ஸோ கைஸ் இதுக்கு நாங்க எப்படி கிளப்புறோம்னா வளமையை போல போடுங்க. நாங்க ஃபுல் அடர் ரெண்டாலே எங்களுக்கு 3 இன்புட் வந்துதானே ஆகணும். ரைட். ஏபிசி என்று சொல்லி 3 லைன் எங்களுக்கு இருக்கு. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடரை நாங்க போடலாம். இது எங்களுக்கு ஏ, இது எங்களுக்கு பி. ஓகேவா? சோ இது எங்களுக்கு என்ன கேட் பிள்ளைகள்? எக்ஸோர் கேட். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? எனிபடி? அதே மாதிரி நாங்க அண்டையும் போடலாம் பிள்ளைகள். எங்களுக்கு அடுத்த கேரியை போடுவோமா? ரைட். ஏ இன்டூ பி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடர் டன். இஸ் இட் கிளியர்? கிளியர் சார். ரைட். இது கூட வார விளைவு என்ன பிள்ளைகள்? ஏ எக்ஸோர் பி. இது கூட வார விளைவு என்ன? பி. ஃபுல் அடர்ல சம் யாருக்கு சமன்? எக்ஸோருக்கு தான் சமன். பட் அந்த ரிசல்ட் யாரு கிடைக்கும் பிள்ளைகள்? ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி என்று கிடைக்கும். எனக்கு இந்த முதல் ரெண்டும் வந்துட்டு இன்னொரு சி நான் எக்ஸோர் பண்ணா ரைட். சரியா பிள்ளையா சொல்றது? சரி சரி, ரைட். கவனிச்சுக்கோங்கடா, இது கஷ்டமே இல்லை, வெரி சிம்பிள் திங். இது எங்களுக்கு முதலாவது ஹாஃப் அடர் பிள்ளைகள் நான் ட்ரா பண்ணிருக்கிறது. நான் இப்போதைக்கு இந்த சர்க்யூட்டை கொஞ்சம் அழிக்கவா? ஃபர்ஸ்ட் சர்க்யூட் எனக்கு இடம் இல்லாம இருக்கு, நான் கொஞ்சம் அழிக்கிறேன்னு சொன்னா ஈஸியா இருக்கிறலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்றேன்னா பண்ணிடுங்க கொஞ்சம். ரைட், யாருங்க நான் கிளீன் பண்ணிட்டு அகைன் கீறேன் பாருங்களா. சின்ன ட்ரிக் தம்பிகள், கஷ்டம் இல்லை. இங்க பாருங்க, நான் வந்து ரெண்டு ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி பெற போறேன். ஏ அண்ட் தென் பி. இவர் யாரு பிள்ளைகள்? சி. இது ஏட லைன், ரைட். அண்ட் தென் இதங்கட பீட லைன். இது யாரு பிள்ளைகள்? சீட லைன் கேஸ்ல, ரைட். இப்ப எங்களுக்கு முதலாவது ஹாஃப் அடர் பாருங்க, ஏ எக்ஸோர் பி. ஏ எக்ஸோர் பி, ரைட். அப்ப இது கூட வார ரிசல்ட் என்ன பிள்ளைகள்? ஏ எக்ஸோர் அண்ட் தென் பி. அண்ட் தென் நான் அண்ட் கேட்ட போறோம் பாருங்க, ஏ இன்டூ பி. அப்ப இது யாரு பிள்ளைகள்? எங்களுக்கான கேரி அவுட். ஓகே, ரைட். வந்தாச்சு. இப்ப எங்களுக்கு ஃபுல் அடர்ல பிள்ளைகள் சம் யாருக்கு சமன்? எக்ஸோருக்கு தான் சமன். பட் வரணும் ரிசல்ட் எங்களுக்கு ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி வரணும். கிளியர்? இங்க ஏ எக்ஸோர் பி தான் வந்திருக்கு.
சோ அதுக்காக பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இன்னொரு சி பார்ட் ஒன்று எடுக்கும் பாருங்க. சி அந்த சி அப்படியே கொண்டு வந்து இந்த வார ரிசல்ட்டோட நான் அப்படியே எக்ஸோர் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்களா. இந்த ரிசல்ட் அப்படி எடுக்கேன். ஓகே, எடுத்துட்டு வந்து இந்த சிய வார ரிசல்ட்டோட மீண்டும் நான் எக்ஸோர் பண்றேன் பிள்ளைகள். இப்ப எக்ஸோர் பண்ணா இது கூட என்ன வரும் சொல்லுங்க. இங்கால வார ஏ எக்ஸோர் பி இவரோட நான் எகைன் எக்ஸோர் பண்றேன் யார பிள்ளைகள். இங்க இருந்து வார சிய இதுக்கு சமன். எஸ் ஆனோ வரும். காரணம் எல்லாமே எக்ஸோர் தான் பிள்ளைகள். நாங்க பிராக்கெட் சும்மா போட்டிருக்கோம். இப்ப எங்களுக்கு 1 சக 2 சக 3 நான் போடலாமா? 1 சக 2 சக 3 சொல்லி போடலாமா இல்லையா? போடலாம் தானே பிள்ளைகள். சேம் ஸ்ட்ரக்சர்லாம் எங்களுக்கு இருக்கு. ரைட், டன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நாங்க 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் அடர் இருக்கிறக்குள்ள பிள்ளைகள் கேரி அவுட் யாருக்கு சமன்னு சொல்லி பார்த்தா ஏ எக்ஸோர் பி இன்டு சி பிளஸ் ஏபிங்கிற கோவைக்கு சமன். கொஞ்சம் பாடமாக்கி எடுத்துக்கோங்க. கிளியர்? ஏ எக்ஸோர் பி இன்டு சி பிளஸ் ஏபி. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஏ எக்ஸோர் பி எங்களுக்கு என்ன வருது பிள்ளைகள்? இந்த கோவை அப்படியே நான் எடுக்கேன். ரைட், ஏ எக்ஸோர் பி. சி வந்து இந்த வருது பாருங்க. அப்ப இதுல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுக்கேன். ஏ எக்ஸோர் பி இன்டு சி. ஃபைன். ஓகே, ஏ எக்ஸோர் பி இந்த வருது. சி வந்து இங்க வருது பிள்ளைகள். அப்ப இதால வருது எங்களுக்கு யாரு? ஏ எக்ஸோர் பி இன்டு சி. ஏபி இங்க இருக்கு. அப்ப நான் இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து இவரோட ஓவர் பண்ணி விட்டுறேன்டா. சரி பிள்ளைகள். ரைட், இப்ப எனக்கு யாரு வந்துடும்? கேரி அவுட் எனக்கு வந்துடும். இப்ப கவனிச்சு பாருங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது பிள்ளைகள் ஒரு ஹாஃப் அடர் இல்லையா? ரைட், இந்த இடத்துல வந்தது ஒரு ஹாஃப் அடர். அதே மாதிரி இந்த இடத்துல வந்தது பிள்ளைகள் இன்னொரு ஹாஃப் அடர். சோ நாங்க ஒரு 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் அடருக்கான ஸ்டேக் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. வெரி சிம்பிள். இப்ப குயிக்கா ஸ்பீடா ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஐடியாவை கேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியா? அகைன் நான் திரும்ப குயிக்கா ட்ரா பண்றேன் பாருங்க. அங்க 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் அடருக்கு இருக்கிற பிள்ளைகள். சோ எங்களோட ரூலை போட்டுக்கொள்ளுங்க. சம் யாருக்கு சமன்? சம் எக்ஸோருக்கு. யாரு பிள்ளைகள்? ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி. கேரி அவுட் யாருக்கு சமன்? கேரி அவுட் வந்து வலிமையா பிள்ளைகள் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிக்கு சமன். அல்லது நாங்க 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஃபுல் அடர் இருக்கிறக்குள்ள ஏ எக்ஸோர் பி இன்டு சி பிளஸ் ஏபிங்கிற கோவைக்கு சமன். ஓகேவா? ரைட். இப்ப நாங்க இந்த கோவை தான் யூஸ் பண்ண போறோம் பிள்ளைகள். வெரி சிம்பிள். இருங்க. ஏ இருக்கார், இங்கால பி இருக்கார், இங்கால சி இருக்கார். ரைட், ஏ பி அண்ட் தென் சி. இப்ப நான் ஏயும் பியையும் யாரு கூட வழங்க போறேன்? ஒரு எக்ஸ் ஒரு கூடாக. ஃபைன், இதால வார்தி ஏ எக்ஸ் ஒரு பி. அண்ட் தென் கீழக்கு நான் ஏபியை கொடுக்கும் பிள்ளைகள். இது ஏ இன்டு பி. ஸோ முதலாவது ஹாஃப் அடரோட ஒர்க் எனக்கு டன். ஓகே, இப்ப எனக்கு ஏ எக்ஸ் ஒரு பியோட திரும்ப சி எக்ஸ் ஒரு பண்ணணும்னா இந்த சி எடுப்போம் பாருங்க. இந்த சி அப்படியே கொண்டு வந்த பிள்ளைகள் இங்க பாருங்க. இந்த சி அப்படியே கொண்டு வந்து நாங்க வேணுமெண்டா இதாலேயே கனெக்ஷனை கொடுக்கலாம். அப்படின்னா டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே அடிக்கலாம். உங்களுடைய இருப்பு தான் எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல. இங்க ஒரு கனெக்ஷன் எடுத்து பிள்ளைகள் அப்படியே கொண்டு வரோம் பாருங்க. இப்ப வந்து யாரோட கனெக்ட் பண்ண போறேன்? இவரோட. இப்ப இங்கால வார்டு எனக்கு யாரு பிள்ளைகள்? சம். பிகாஸ் இங்க வார்டு எனக்கு ஏஎக்ஸ் ஓர் பி இது கூட வரப்போதும். ரைட், ஏஎக்ஸ் ஓர் பி. அதோட நான் மீண்டும் எக்ஸோர் பண்றேன் யாரு? சிஏ. இவர் டன். இப்போ 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஃபுல் அடர் இருக்கிறக்குள்ள கேரி அவுட் யாருக்கு சமன்? இங்க இருந்து வார ஏஎக்ஸ் ஓர் பியோட ஏஎக்ஸ் ஓர் பியோட சியை பெருக்கணும். சி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப ஏஎக்ஸ் ஓர் பி இன்டு சி. ஸோ இவர் ஒரு அண்ட் தென் பிளஸ் ஏபி. இந்த பிளஸ் ஏபியை பார்த்து குழம்பிடாதீங்க. அது நாங்க கேரி அவுட் எடுக்கணும்ன்றதுக்காக போட்டது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணா சரி பிள்ளைகள். ஸோ முதலாவது ஹாஃப் அடர் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க இருக்கு? முதலாவது ஹாஃப் அடர் நாங்க யூஸ் பண்ணது பிள்ளைகள் இங்க இருக்கு. ஓகே, இது எங்கட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடர். அண்ட் தென் இது எங்கட செகண்ட் ஹாஃப் அடர். இஸ் இட் கிளியர்?
ரைட். ஸோ இப்போ நாங்கள் சமரி ஒருக்கா பார்ப்போம் பிள்ளைகள். ஹாஃப் அடருக்கும் ஃபுல் அடருக்குமான சமரி. இப்போ சொல்லுங்க, ஹாஃப் அடர் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சு ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சிங்கன்னா சரி பிள்ளைகள், ஃபைனல் எக்ஸாம் முடியும் வரைக்குமா. ரைட். ஹாஃப் அடர் சம் யாருக்கு சமன்? எக்ஸோருக்கு. அப்படி என்றால் ஏ எக்ஸோர் பி. அல்லது நாங்கள் சொப்ப பார்த்தோம்னா பிள்ளைகள் ஏ பார் பி சக ஏபி பார். அல்லது பொச பார்த்தோம்னா ஏ சக பி இன்டு ஏ பார் சக பி பார். ஃபைன். கேரி அவுட் யாருக்கு சமன்? கேரி அவுட் வந்து ஏ இன்டு பிக்கு சமன். இது யாரு? ஹாஃப் அடர். இப்போ நாங்க ஃபுல் அடரை பார்த்தோம்னா பிள்ளைகள், ஃபுல் அடர் சம் யாருக்கு சமன்? எக்ஸோருக்கு. அது யாரு பிள்ளைகள்? ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சிக்கு. ஓகே. இதுக்கு நீங்க எக்ஸோருக்கு சமனான சொப்பும் எடுக்கலாம், பொசும் எடுக்கலாம். 3 வேரியபிளை பார்த்து நீங்க ட்ரூத் போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. சி அவுட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், கேரி அவுட் எங்களுக்கு யாருக்கு சமன்? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிக்கு சமன். அல்லது ரெண்டு ஹாஃப் அடரை பேஸ் பண்ணி கிடக்குள்ள ஏ எக்ஸோர் பி இன்டு சி பிளஸ் ஏபிக்கு சமன். இவ்வளவுதான் தியரி. ஃபுல் கிளியரா? ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்கன்னா சரியா? ரைட், ஃபைன். ஸோ கைஸ் நாங்க இப்போ கொஸ்டனுக்கு வரலாம். இப்போ நீங்க சிம்பிளா செய்வீங்க பாருங்க கொஸ்டின். கஷ்டமே இல்லை. கேட்டகரி கீழே தரப்பட்டுள்ள ஏபிசி ஆகிய தர்க்க சுற்றுகளை கருதுக. மேலே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றுகளில் அரை கூட்டிக்கான தொழிற்பாட்டை பிரதிநிதித்துவம் செய்வது எது? ஹாஃப் அடரை எதை ரீப்ரசென்ட் பண்ணணும்னா கேட்டிருக்கு பிள்ளைகள். நீங்க அழகா செய்வீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் அடரா இல்லையா பாத்து சொல்லுங்கடா. ரெண்டாவது மூணாவது தான் நாங்க செஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடரா இல்லையா? ஹாஃப் அடர் டைரக்டாவே இருக்கு பாருங்க. ஏயும் பியும் எக்ஸோர் கூட போகுது சம்முக்கு சமன், ஏயும் பியும் எண்ட் கூட போகுது அது கேரி அவுட்டுக்கு சமன். ஃபைன். இப்போ நாங்க யாரை செக் பண்ணி பார்க்கணும் பிள்ளைகள்? ரெண்டு மூணு சரியா அதைத்தான் நாங்க பார்க்கணும். அதனால நாங்க ரெண்டாவதையும் மூணாவதையும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எங்களோட போர்ட்ல நாங்க ஷேர் பண்ணுவோம். டன். இப்ப இவரை வந்து நாங்க கீறணும்னா சரி பிள்ளைகள். ரைட். பெருசாக்குமா? ரைட், ஃபைன். ஓகே. இப்போ நாங்க வந்து எங்களோட அவுட்புட்டை பார்க்கலாம் பிள்ளைகள். ரைட். ஸோ கலர் அண்ட் தென் ரைட் கலர். இதுல பாருங்க, இது எங்களுக்கு நேண்ட் கேட்னே. அப்ப ஏயும் பியும் வந்தால் இது கூட என்ன ரிசல்ட் வரும் பிள்ளைகள்? ஏபி முழுவதின் பார். ஃபைன். ஸோ அந்த ஏபி முழுவதின் பார் தான் இது கூட போகுது இல்லையா? அப்ப இதுக்குள்ளேயும் பிள்ளைகள் ஏபி முழுவதின் பார். இங்கால போறது யாரு? ஏபி முழுவதின் பார். ரைட். அப்படியே பாருங்க, இது கூட போறது யாரு பிள்ளைகள்? ஏபி முழுவதின் பார். இது கூட போறது யாரு? ஏபி முழுவதின் பார். ரைட். இப்ப அப்படியே எனக்கு பி வந்து இங்க போகுது பாருங்க. அப்ப இது எனக்கு பி. அப்படியே ஏ வந்து இங்க போகுது பாருங்க. இது எனக்கு ஏ. ரைட். இப்படித்தான் நாங்க மார்க் பண்ணி போறதா. இப்ப இது வந்து எங்களுக்கு நேண்ட் கேட்னே. அப்ப நேண்ட் என்ன செய்யும் பிள்ளைகள்? இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கி முழுவதின் பார் போடும். அப்ப ஏ இன்டு ஏபி முழுவதின் பார், அதுக்கு மேல் ஒரு பார். இது நேண்ட் தானே பிள்ளைகள்? பியோட பெருக்க போகுது. அப்ப இங்க வரக்குள்ள பி இன்டு ஏபி முழுவதின் பார், அதுக்கு மேல் ஒரு பார். ஓகே, ஃபைன். இது எங்களுக்கு நேண்டலோ. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கி போட்டு முழுவதின் பார் போடும். ரைட். அப்ப என்ன வரப்போ சொல்லுங்க? ஏ இன்டு ஏபி முழுவதின் பார் இவர் இந்த கோவை அண்ட் தென் அதோட பெருக்க போது யார் பிள்ளைகள்? இந்த கோவைய பி இன்டு ஏபி முழுவதின் பார், அதுக்கு மேல முழுவதின் பார் இந்த கோவை. இது ரெண்டையும் பெருக்கி போட்டு முழுவதின் பார் போடும். இது நேண்ட். இது உங்களுக்கு கிளியரா? என்ன போட்டது கிளியரா? சொல்லுங்க. ரைட்.
ஓகே, அப்ப சொல்லுங்க நீங்க இங்க ட்ரா பண்ணுவோம் நாங்க. இப்ப இதை நாங்க சுருக்கி பார்ப்போமா சம் சரியா வருமான்னு சொல்லி. அப்ப இதை நாங்க டி மோகன்ஸை பயன்படுத்தி உடைத்தாள் பிள்ளைகள். இப்படி உடைங்க. உடைச்சிங்கன்னு சொன்னா எப்படி வரப்போகுது? ஏ இன்டூ ஏபிக்கு மேல ஒரு பார், அதுக்கு மேல டபுள் பார். இன்டூ எங்களுக்கு சகவா மாறும் பிள்ளைகள். ஸோ பி இன்டூ ஏபிக்கு மேல பார், அதுக்கு மேல டபுள் பார். ஓகே ரைட். இப்ப சொல்லுங்க டபுள் பார் ரெண்டுமே எங்களுக்கு கேன்சல் ஆகுமோ? நீங்க வெட்டக்கூடாது, கவனம். ஸோ டபுள் பார் எங்களுக்கு கேன்சல் ஆனா இங்க வாருது ஏ இன்டூ ஏபி முழுவதின் பார் சக. இங்க பி இன்டூ ஏபி முழுவதின் பார் சக. இதை நீங்க டிமோகனை பயன்படுத்தி உடைத்தீங்கன்னு சொன்னால் ஏ இன்டூ ஏ பார் சக பி பார் வருவார் இல்லையா? ரைட். சக இங்கால பி இன்டூ சேம் திங் ஏ பார் சக பி பார். இப்ப நாங்க மிகைமை விதி அப்ளை பண்ணலாம் பிள்ளைகள். அப்ளை பண்ணா தனியே வந்தது ஏ, ரெண்டையும் பிரிக்கிறது இன்டூ அடுத்த வேரியபிள் யாரு? பி பார். ஏ பி பார் சக. இங்க எனக்கு பி இருக்கு பிள்ளைகள். அண்ட் தென் அங்கால யார் இருக்கு? ஏ பார் இருக்கு. ஸோ ஏபி பார் இதன் அழகா எழுதுனா ஏபி பார் சக ஏட பார் பி என்று வந்திருக்கு பிள்ளைகள். இப்ப சொல்லுங்க, இது எங்களுக்கு எக்ஸோருக்கு சமனான சொற்கோவையா இல்லையா? எக்ஸோருக்கு சமனான சொற்கோவையா இல்லையா பிள்ளைகள்? ஏபி பார் சக ஏ பார் பி எங்களுக்கு எக்ஸோருக்கு சமனான சொற்பா இல்லையா? நான் பாடமாக சொல்லிட்டு நீங்க பாடமாக காட்டி அது எக்ஸாம் எழுத போறது நீங்க பிள்ளைகள். ரைட். இப்ப நாங்க பாஸ் பண்ணணுமா, ஏ எடுக்கணுமா, பி எடுக்கணுமா, எல்லாத்துக்குமான ஊக்கம் யாருக்கு இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கணும். அந்த ஊக்கம் இருக்கும்னா நீங்க பாடமாக இருப்பீங்க. நாங்க வச்சிருக்கலாம்னா 150 நாளும் எங்களுக்கு இல்ல. அது பிறகு வச்சுட்டு இருங்க, அது கூட இருப்போம், பிரச்சனை இல்லை. நான் ரெண்டு வேலை நான் டீச் பண்றேன், நான் டீச் பண்ணிட்டு போவோம் பிள்ளைகள். என்கிட்ட இருக்கிறது 150 நாள். அதுக்கு உள்ள உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி கொண்டு நாங்க தெரியலாது. எவ்வளவு குயிக்கா முடிக்கலாமா அவ்வளவு குயிக்கா நான் பார்க்கலாம். சரியா? ஒரு விஷயத்தோட தான் சொல்லலாம், திரும்ப திரும்ப சொல்லலாது. உங்களுக்கு எல்லாருக்குமே ஏழாக்கல நீங்க யோசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே மூளை இருக்கு தானே. தந்த தலகா வச்சு திரும்ப படிச்சுட்டு திரும்ப அடுத்த கிளாஸுக்கு வரணும். நீங்க இந்த விளையாடி கொண்டு வர வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளாதீங்க. ரைட். ஓகே, இது எங்களுக்கு எக்ஸோருக்கு சமனான சொற்கோவை, அதனால இது எங்களுக்கு ரைட். இது எங்களுக்கு ஏபி பார் ரைட். ஸோ ஏபி பார் இன்டூ ஏபி பார் அதுக்கு மேல முழுவதின் பார். இதை உடைச்சு பார்த்த பிள்ளைகள் ஏபி டபுள் பார் சக ஏபி டபுள் பார். சொல்ல போனா ஏபியோட நாங்க ஏபியை கூட்டுறோம் பிள்ளைகள். அது யாருக்கு சமன்? ஏபி. அப்ப இது அங்கேடுக்கு சமனா இல்லையா? அங்கேடுக்கு சமன். ஸோ செகண்ட் ஒன்னும் எங்களுக்கு ரைட். ஓகே, செகண்ட் ஒன்னும் எங்களுக்கு ரைட். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ தென் நெக்ஸ்ட் இப்ப நாங்க இவரை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா சரி. யாரு? தேர்ட் ஒன் எங்களுக்கு சரியா பிள்ளையாண்டு செக் பண்ணி பார்த்தோம்னா சரி. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு கேரியை செக் பண்ணி பார்ப்போம். கேரி பிள்ளையாண்டா அங்கே எல்லாம் பிள்ளை தானே. ரைட். இப்ப கவனிங்க, கேரியோட செக் பண்ணுவோம் நாங்க. இங்க எனக்கு ஏ வருது பிள்ளைகள். ஏ வந்தா இங்கால நொட்டாக்குள்ளது யாரு? ஏ பார். இங்க எனக்கு பி வருகுது. அப்ப இங்கால நொட்டாக்குள்ள பி பார். அந்த பி பார் தான் இங்கேயும் வருகுது. ரைட். அப்ப இங்கால எனக்கு வரக்குள்ள ஏட பார் சக பீட பார் அதுக்கு மேல ஒரு பார். ஓகே, ஏட பார் சக பீட பார் அதுக்கு மேல ஒரு பார். அப்ப அது யாருக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? ஏட பார் சக பீட பார் அதுக்கு மேல ஒரு பார் என்றால் ஏ டபுள் பார் இன்டூ பி டபுள் பாருக்கு ஈக்குவல். அது யாருக்கு ஈக்குவல் பிள்ளைகள்? ஏபிக்கு ஈக்குவல். அப்ப சி கூடாக எங்களுக்கு ஏபி போகுது. கேரிட ரிசல்ட் எங்களுக்கு ஃபைன். கேரிட ரிசல்ட் எங்களுக்கு சரி பிள்ளைகள். நாங்க இப்ப சம்ம செக் பண்ணா சரி. ஓகே, சம்ம செக் பண்ணுவோம். ஏயும் பியும் நோரு கூட போனா ஏ சக பி முழுவதின் பார். ஓகேவா? அந்த ஏ சக பி முழுவதின் பார் தான் எங்களுக்கு இங்க போறார். அப்படியே போறார் பாருங்க. ரைட். தென் இது கூட யாரு வருது பிள்ளைகள்? இங்க இருக்கு பாருங்க. இந்த கோவை எங்களுக்கு இது கூடவும் போகும், இது கூடவும் போகும் இல்லையா? ரைட். அப்ப இங்க வந்தால் இதால வார கோவையை நான் பெருசா எழுதுறேன் பாருங்க. இதால வார கோவைய யாரு வரும் பிள்ளைகள்? ஏ டப்பார் சக பி டப்பார் அதுக்கு மேல முழுவதின் பார். இங்க இருக்கிற கோவையா? ரைட். இந்த கோவை தான் நான் எழுதியிருக்கேன். அதோட கூற்றம் யாரு? இதால வார கோவை ஏ சக பி முழுவதின் பார். அந்த ஏ சக பி அதுக்கு மேல முழுவதின் பார். இது கூட்டி போட்டு முழுவதின் பார் போடும். பிகாஸ் இது நார் கேட். இப்ப நாங்க டிமோகனை பயன்படுத்தி விடைங்க அழகா. உடைச்சிங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஏ டப்பார் சக பி டப்பார் அதுக்கு மேல டபுள் பார் அண்ட் தென் இன்டூ ஏ சக பி அதுக்கு மேல டபுள் பார். இப்ப டபுள் பார் ரெண்டு கேன்சல் ஆகும் பிள்ளைகள். கேன்சல் ஆனா ஏ டப்பார் சக பி டப்பார் இன்டூ ஏ சக பி. இது யாருன்னு பார்த்தால் எங்களுக்கு எக்ஸோருக்கு சமனான பொஸ்கோவை. சோ இதுவும் எங்களுக்கு ரைட். ஆன்சர் ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்?
எங்க இருக்கு 5வது ஆன்சர். கிளியர்? சோ கீழே தரப்பட்டுள்ள இலத்திரனியல் சுற்றினூடாக விவரிக்கப்பட்டுள்ள தர்க்க வாயில் எங்களுக்கு என்னென்னு கேட்டிருக்கு. ரைட், இப்ப சொல்லுங்க. ஏயும் பியும் இருந்தால் இங்க இருங்களா, அடுத்த கேஸ் எங்களுக்கு நாங்க தர்க்க சுற்று கலக்குறது. ரைட், இப்போ அங்கேட்ட பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அங்கேட் என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு எல்லா இன்புட்டும் இருந்தா தானே எங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணும் பிள்ளைகள். ஸோ இன்புட்டை நாங்க சுவிட்சை அடுப்போம். ஓகே, நான் ஒரு பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்றேன் பாருங்க. இது ஒரு பேட்டரி, இது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் ஒன்று பிள்ளைகள். இது எங்களுக்கு சுவிட்ச் இருக்கு. அதே மாதிரி இங்காலையும் ஒரு சுவிட்ச் இருக்கு. ரைட், விடத்துல ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளியர்? ஒரு லைட் ஒன்று இருக்கு. இது ஏங்கிற சுவிட்ச், இது பிங்கிற சுவிட்ச். வார கரண்ட் அப்படியே இவரு கூட பாஸ் ஆகுவார். இப்போ நான் எப்ப ஏங்கிற சுவிட்சை ஆன் பண்ணி பி என்கிற சுவிட்சை ஆன் பண்ணணும், அப்பதான் எங்களோட சுற்று வந்து பூரணமாக எங்களுக்கு லைட் பத்தும். எஸ் ஆனவா? எஸ். ஏ நான் ஆஃப் பண்ணிட்டு பி ஆன் பண்ண பிள்ளைகள் கரண்ட் அங்கால பாஸ் ஆகுது. ஏ நான் ஆன் பண்ணிட்டு பி ஆஃப் பண்ணி வச்சா கரண்ட் இங்கால பாஸ் ஆகாது. எப்ப ஏயும் பியும் ஒன்றுல இருக்குதோ அப்பதான் எங்களுக்கு சுற்றானது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது யாரை ரீப்ரசென்ட் பண்ண மாட்டா பிள்ளைகள்? அண்ட் கேட்டு. ஒருவேளை நேண்ட் கேட்டுக்கு இதை சொன்னா ஒன்றும் இல்லை பிள்ளைகள். நேண்ட் என்று சொன்னா ஆறு உங்களுக்கு அண்டோட நாட் கேட் சேர்ந்து எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? நேண்ட். சேக்கோட நாங்க அமைக்கிற டைம்ல நாட் கேட்டை ரீப்ரசென்ட் பண்றது பிள்ளைகள் தடை ரெஜிஸ்டர். எங்கள்ட ரெசிஸ்டர் இருக்கு தானே பிள்ளைகள், அந்த ரெசிஸ்டரை நாங்க வச்சு தான் பிள்ளைகள் யாரை கனெக்ட் பண்ண போறோம்டா எங்கட நாட் கேட். ரைட், ஸோ சிம்பிள். இதான் வளமையான சர்க்யூட் தான் பிள்ளைகள். அந்த வளமையான சர்க்யூட்ல இந்த இடத்துல நீங்க ரெசிஸ்டரை போடுங்க. ஓகே, தடை போட்டிங்கன்னு சொன்னா எங்கட இந்த ஃபங்க்ஷனாலிட்டி cross viewல வரும் பிள்ளைகள். ரைட், இது எங்களுக்கு ஒரு சுவிட்ச் அண்ட் இது எங்களுக்கு another சுவிட்ச். ஓகே, ஏ என்ற சுவிட்சும் பி என்ற சுவிட்சும் தொடரா இருந்தா சரி. ஆளிகள் தொடராக தொடுக்கப்படுமாக இருந்தால் இது எங்களுக்கு AND கேட். ஸோ இங்க ஆளிகள் எங்களுக்கு தொடரா இருக்கு பாருங்க, அப்ப இது எங்களுக்கு AND கேட். பிளஸ் இங்க எனக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அப்ப இது எனக்கு ஒரு நாட் கேட். அண்டோட நாட் சேர்ந்தா ஒட்டு மொத்தமாக இது யாரை ரீப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கள்? NAND கேட். ஓகே, அதே போல ஆர் கேட்டை பாப்பீங்களேன்னு சொன்னா பிள்ளைகள், ஆர் கேட் வந்து எங்களுக்கு இது அல்லது இது என்ன ஏ அல்லது பி இருந்தாலும் எங்களுக்கு லைட் பத்தும். ஸோ வெரி சிம்பிள் பாருங்க. இது எங்களுக்கு மின்கலம் அண்ட் தென் இது எங்களுக்கு பிள்ளைகள் சமாந்தரமாக வருமாக இருந்தா, எங்களுக்கு ஆளிகள் வந்து பிள்ளைகள் சமாந்தரமாக காணப்படுமாக இருந்தால் இது யாரை ரீப்ரசென்ட் பண்ண மாட்டா பிள்ளைகள்? ஆர் கேட். ரைட், இதுல மீனிங் நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு எப்ப இந்த ஏங்கிற சுவிட்சை நான் ஆன் பண்றனோ, ஏ என்ற சுவிட்ச் ஆன் பண்ண பிள்ளைகள் பார கரண்ட் அப்படியே வந்து இவரு கூட போகும். ஓகே, அல்லது திங்க் பண்ணி பாருங்க, நான் பி ஆன் பண்ணாலும் பிள்ளைகள் வார கரண்ட் ஏ கூட போவாட்டியும் பி கூட போயிட்டு அப்படியே போயிட்டு சுற்று எனக்கு பூரணமாகும். அது கேஸ் இல்லை. அல்லது நான் 2 பேரையும் ஆன் பண்ணாலும் பிள்ளைகள் வார கரண்ட் அப்படியே வந்து எங்களுக்கு ஃபுல்லா போக சுற்று வந்து பூரணமாகும். எப்ப நான் 2ஐயும் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்பதான் எனக்கு ஒர்க் பண்ணாது. எனக்கு ஆளிகள் வந்து சமாந்தரமாக காணப்படும் பிள்ளைகள். இது யாரை ரீப்ரசென்ட் பண்ணும்டா? ஆர் கேட். சமாந்தரம்ங்கிறது எப்படி பாக்குறேன்னா பிள்ளைகள், நாங்க வார கரண்ட் மின்சாரம் வந்து வார கரண்ட் வந்து எங்களுக்கு பிரிஞ்சு போகும்னு சொன்னா கரண்ட் பிரிஞ்சு போறது எங்களுக்கு யாரு? ஆர் கேட். இப்ப இதை நாங்க நார் கேட்டுக்கு அமைக்க சொல்லி கேட்டா பிள்ளைகள், ஆர் கேட்டோட நாங்க யாரை சேர்த்தா சரி? நாட் கேட். வெரி சிம்பிள். எங்களுக்கு இதுதான் சாதாரணமான ஆர் கேட் பிள்ளைகள். இந்த ஓரோட நாங்க நொட்டை சேர்க்க போறோம். நொட்டு இங்க சேர்க்கிறது. ஓகே, ரெசிஸ்டர் இங்க இருக்கு தடை. சோ எனக்கு இந்த ஓர் கேட்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு இந்த வியூல வரப்போகுது. ரைட், சோ இதுல வந்து நான் போடுறேன் பாருங்க. லைக் இங்க எனக்கு ஒரு சுவிட்ச் இருக்கு, லைக் இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு. ஓகே, இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் இந்த சுற்று வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இங்கால பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி லைன் ஒன்று இருக்கு அண்ட் இங்கால இருக்கு. ஸோ இது எங்களுக்கு ஒரு சமாந்தரமா காணப்படுறதால் இது எங்களுக்கு ஓர் கேட் அண்ட் இது எங்களுக்கு நாட் கேட். ஓரோட நாட் சேர்றதால ஒட்டுமொத்தமா இது யாரு பிள்ளைகள்? நார் கேட். ஓகே, அப்ப நாட் கேட்டுக்கான சேக்கூட்டக்கரை சொல்லுங்கன்னு சொன்னா கேட்டா பிள்ளைகள், நாட் கேட் வெரி சிம்பிள். எங்களுக்கு ஒரே ஒரு இன்புட் தானே பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு இது எங்களுக்கு மின்கலம் பாருங்க. நொட்டை நாங்க ரீப்ரசென்ட் பண்ண தடை ஒரு இன்புட்ங்கிறதால ஒரே சுவிட்சை மட்டும் நாங்க போட்டா சரி. இங்க எனக்கு லைட் ஒன்று இருக்கு பிள்ளைகள். ரைட், இது அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம்னா சரி. வெரி சிம்பிள். இப்ப சொல்லுங்க, நீங்க கேட்டகரியில காணப்படுறது யாரு? NAND gate. NAND கேட். தடையோட எங்களுக்கு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது யாரு பிள்ளைகள்? NAND கேட். ரைட், நாங்க இனி வார கொஸ்டின்ஸை வந்து ஸ்பீடா செஞ்சு முடிக்கணும் பிள்ளைகள். நான் என்ன கிளாஸை கண்டினியூ பண்ணுவா?
இல்ல இதோட நான் ஸ்டாப் பண்ணவா? டைம் 10:30 ஆகுது. ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு போடவா? நாளைக்கு போறேன்டா 7:00 போடுவேனா? ஏர்லியா? கொஸ்டின் நிறைய செஞ்சிருக்கலாம். இந்த அடர் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் டைம் போயிடுச்சு. ஒண்ணும் செய்யலாது. பிரச்சனை இல்ல. இது நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல பெனிஃபிட் என்ன சொன்ன பிள்ளைகள் பின்னுக்கு வார அடர் கொஸ்டின் நாங்க சிம்பிளா செய்யலாம். இந்த இருக்கு. இந்த இருக்கு. இந்த அடர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிளா செய்யலாம். அப்ப அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட நிக்கவே மாட்டேன். நான் அழகா செஞ்சுட்டு போவேன். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் டைப்லையும் இருக்கு பாருங்க. அடர் இருக்குன்னு நினைக்கிறேன். யா இந்த டைம்ல வந்து நான் அழகா செஞ்சுட்டு போவேன். ஓகே. விளங்கப்படுத்தல எந்த இஷ்யூவும் இல்ல பிள்ளைகள். ஏன்னா நாங்க ஒரு பார்ட் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அதோட பேஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு இருக்கு. இன்னும் ஒரு 100 எம்சிக்கு நாங்க பார்க்கணும். பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். கிளியரா உங்களுக்கு இப்ப? கிளியர் சார். ரைட். ஸோ நான் அப்ப அடுத்த கிளாஸ் நாளைக்கு போடுறேன். கொஞ்சம் நீங்க செஞ்சுட்டு வாங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நான் மார்னிங் போல ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன் பிள்ளைகள். எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நாங்க குயிக் இதை முடிச்சிட்டு 5ஆம் அலகை ஸ்டார்ட் பண்ணணும். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கான ரிவிஷனு. ஓகே. சந்திப்போம் நாளைக்கு கிளாஸ்ல. பாய்.